எல்லோருக்கும் வணக்கம். இன்னமும் உலகத்தில் இருக்க பல இடங்களில் கோவிட்-19 சொல்லப்படுற கொரோனாவோட தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. ஏன் நம்ம நாட்டில் கூட அந்த ஒரு காரணத்திற்காக தான் இன்னமும் ஸ்கூல் காலேஜ்லாம் திறக்காமல் படிக்கிற பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சந்தித்த சில அமானுஷமான நிகழ்வுகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரில்லர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நேரம் இப்போ காலை 8:45. இன்னமும் 15 நிமிஷத்தில் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் காராங்கிற பொண்ணு நல்லா படுத்து அவளோட ரூம்குள்ளே தூங்கிட்டு இருக்கா. அப்போது அந்த ரூம்குள்ளே வந்த காராவோட அம்மா காரா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவளை எழுப்ப முயற்சி பண்ணுறாங்க. ஏய் காரா, எழுந்துருடி, ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, எப்பவும் போல் லேட் ஆகாமல் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற எதையும் காதில் வாங்காமல் காரா பெட்ஷீட்டை இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் கடுப்பாகி காராவோட அம்மா, இப்படிலாம் எழுப்பினா நீ எழுந்திருக்க மாட்ட, இதோ வரேன் அப்படின்னு பாத்ரூம்குள்ளே போய் ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருந்த காரா மேலே ஊற்றிடுறாங்க. காராவோட அம்மா தண்ணீரை ஊற்றவும் காரா அலறி அடிச்சு, அம்மா என்னம்மா எழுந்துருன்னு சொன்னால் எழுந்திருக்க போகிறேன், அதுக்கேம்மா தண்ணீரை ஊற்றின அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு காராவோட அம்மா கிழிச்ச, சரி போய் ரெடியாகு, ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆகுது பாரு, போய் குளி போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரா பெட்ல இருந்து எழுந்துட்டு குளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போது காராவோட அம்மா கேட்குறாங்க, ஏய் நீ எப்படி குளிச்ச, இப்போதானே எழுந்துருச்ச அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ தானம்மா குளிப்பாட்டின, இப்போ தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டினியே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காரா ஓடிடுறா. அதுக்கு காராவோட அம்மா, எருமை என்னமோ பண்ணு, சரி நானும் அப்பாவும் வெளியே போகிறோம், நீ வீட்டை நல்லா லாக் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பி, நாங்கள் வெளியே போயிட்டு மதியம்குள்ளே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. இப்போது வீட்டில் காரா மட்டும் தனியாக இருக்காங்க. அதனால் அவங்க வீட்டு முன்கதவை லாக் பண்ணிவிட்டு அவளோட ஆன்லைன் கிளாஸை கவனிக்க ஆரம்பிக்கிறா. கிளாஸும் ஆரம்பித்து கொஞ்சமாக மற்ற பசங்களும் அந்த கிளாஸில் சேர்ந்து அன்னைக்கு பாடங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து காராவும் படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு மற்ற பசங்களோட சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கா. அப்போது இங்கே வெளியே போயிட்டு இருக்க காராவோட அம்மாவுக்கு அப்போதான் ஞாபகம் வருது, ஐயோ நான் கிளம்புற அவசரத்தில் வீட்டு பின்கதவை லாக் பண்ண மறந்துட்டேன், காராவும் அதை லாக் பண்ணியிருக்காளான்னு தெரியலையே, சரி அவளுக்கு கால் பண்ணி லாக் பண்ண சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு காராவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் காரா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுனால வந்த காலை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிடுறா. அதனால் காராவோட அம்மா காராக்கு வீட்டோட பின்கதவை லாக் பண்ணிடுன்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுறாங்க. ஆனால் இங்கே காரா வந்த மெசேஜையும் பார்க்காம அவரோட நண்பர்களோட அரட்டை அடிச்சிட்டு இருக்கா. அப்போது அதில் காலையில் என்னென்ன சாப்பிட்டீங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது காரா அந்த பசங்க கிட்ட சொல்கிறா, நான் இன்னும் சாப்பிடலப்பா, வீட்டில் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, மதியம் மேலே தான் வருவாங்க, அது வரைக்கும் நான் தனி காட்டு ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஆன்லைன் கிளாஸில் இருந்த ஒரு பையன், ஏய் என்னப்பா சொல்கிற, உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கவும் காரா சொல்கிறா, ஆமாடா ஏன்னா கேட்குறேன்னு கேட்கவும் அந்த பையன் சொல்கிறான், ஏய் இல்லைப்பா வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்கிற, ஆனால் உனக்கு பின்னாடி இவ்வளோ நேரம் யாரும் நின்றுட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் காரா ரொம்பவுமே பயந்து போய் டக்குன்னு திரும்பி பார்க்குறா. ஆனால் அங்கே அந்த ரூம்குள்ளே காராவை தவிர யாருமே இல்லை. அப்போது ஆன்லைனில் இருக்க மற்ற பசங்க சொல்கிறாங்க, ஏய் ஆமாப்பா நாங்களும் பார்த்தோம், இவ்வளோ நேரம் உனக்கு பின்னாடி யாரோ நின்றுட்டு இருந்தாங்க, நீ போய் அது யாருன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரா ரொம்பவுமே பயந்து போய், ஏய் என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அழுக ஆரம்பிக்கிறா. அப்போது ஆன்லைனில் இருக்க பசங்களில் சிலர், ஏய் பயப்படாத காரா, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வர்றோம், அது வரைக்கும் பயப்படாம இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைன் கிளாஸில் இருந்த சில பசங்க அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி காராவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கே காரா ரொம்பவுமே பயந்து போய் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது, சரி அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் கால் அட்டன் பண்ணல. அப்போதான் காரா அவங்களோட அம்மா அனுப்பின அந்த மெசேஜை பார்க்குறா. அதில் காரா, நான் கிளம்புற அவசரத்தில் நம்ம வீட்டோட பின் கதவை அடைக்க மறந்துட்டேன், நீ அந்த கதவை அடைச்சிட்டு பத்திரமாயிரு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்ததும் காரா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு திரும்ப ஒரு மெசேஜ் அனுப்புகிறா. அதில் அம்மா யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அனுப்புகிறா. அதை தொடர்ந்து அண்ணில் இருக்க மற்ற பசங்க கிட்ட அவளோட பயத்தை போக்க அவங்களோட பேசிகிட்டு இருக்கா. அவங்களும் காராவோட பயத்தை போக்க ஒன்றும் ஆகாது காரா, பயப்படாத அப்படின்னு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்க அந்த லேப்டாப்ல பேட்டரி லோன்னு காட்டுது. அதை பார்த்துட்டு போய் லேப்டாப் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த லேப்டாப் ஆஃப் ஆகிடுது. உடனே காரா லேப்டாப் சார்ஜரை தேடுறாங்க. ஆனா எங்க தேடியும் அங்க சார்ஜர் இல்லை. அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, நேற்று இரவு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு அவளோட ரூம்லயே சார்ஜரை வச்சுட்டான்னு. அப்போதான் அவளுக்கு ஞாபகம் வருது, இப்போ என்ன பண்ண அப்படின்னு ரொம்பவுமே பயந்து போய் காரா யோசிக்கும் போது யாரோ அந்த ரூமுக்கு வெளியே நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. அதனால காரா துள்ளி கூட சத்தம் வராம ரொம்பவும் அமைதியா அந்த ரூம்குள்ள மறைஞ்சு உட்காந்துட்டு அப்படி யார் எங்க வராங்க அப்படின்னு மெதுவா எட்டி பார்க்கறா. அப்படி பார்த்தா அங்க ஒரு பெண் மாதிரியான ஒரு உருவம் கருப்பு நிறத்துல உடையணிஞ்சு அங்க நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்ததும் காரா ரொம்பவே பயந்து போய் அமைதியா மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ காராவோட வீட்டுக்கு வெளியே இருந்து 4 பசங்க காரா காரா அப்படின்னு கத்துறாங்க. அதை கேட்டதும் காராக்கு நம்மளை காப்பாற்ற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, இனிமே நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறா. ஆனா என்னதான் காராவை காப்பாற்ற அவரோட நண்பர்கள் வந்தாலும் அவளால இப்போ எழுந்து அவங்க கிட்ட போக முடியாது. ஏன்னா காரா வெளியே போகணும்னா அந்த ஒரு கருப்பு உருவத்தை தாண்டி தான் போகணும். அதனால காரா நினைக்கிறாங்க, நம்மளால அந்த உருவத்தை தாண்டி வெளியே போக முடியாது, அதனால நம்மளோட நண்பர்கள் உள்ள வர்ற வரைக்கும் நாம எங்கேயே ஒளிஞ்சிருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ எங்க காரா வீட்டுக்கு வெளியே இருக்க அவரோட நண்பர்கள், என்னடா இவ்வளோ கத்தியும் அவ வெளியே வரல, ஒருவேளை உள்ள அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ, பேசாம கதை உடைச்சு உள்ள போயிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள காரா ஒளிஞ்சிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பக்கத்துல யாரோ பலமா மூச்சு விடுற மாதிரி இருக்கு. யார் அது நம்ம பக்கத்துல இருக்கா அப்படின்னு காரா திரும்பி பார்க்கறா. பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறா. காரணம் அங்க அந்த கருப்புருவம் காராக்கு பக்கத்துல காரா மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததும் காரா பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் காராவோட லேப்டாப் ஆன் ஆகி அதில் ஆன்லைன் கிளாஸ் கனெக்ட் ஆகி இங்கே காரா வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் அவரோட நண்பர்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அவங்க கண் முன்னாடியே அந்த கருப்பு உருவம் காராவோட உடம்புல இருந்து அவரோட கை கால்னு எல்லாத்தையும் தனித்தனியே அவ உயிரோட இருக்கும்போது பீத்தெடுத்து காராவை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்கு. அந்த வழியில காரா பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு இருந்த ஆன்லைன் கிளாஸ்ல இருக்க அவரோட நண்பர்களும் அதை பார்த்து அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எங்க வீட்டுக்கு வெளியே கதவை உடைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த பசங்க காராவோட அலறல் சத்தம் கேட்டதும் அடுத்த நிமிஷமே அந்த வீட்டோட கதவை உடைச்சு உள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க. காரணம் எங்க காரா அவரோட கை கால்ல எல்லாமே தனித்தனியா பீக்கப்பட்டு ரொம்பவுமே மோசமான நிலையில இறந்து கிடக்குறா. அதை பார்த்ததும் 2 பேர் பயப்படுறாங்க. மற்ற 2 பேர் காராவை இப்படி கொலை பண்ணினவன் கண்டிப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு அந்த வீடு முழுக்க தேடி பார்க்குறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அவங்க 4 பேரை தவிர யாருமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்போதான் அந்த 4 பசங்களுக்கும் தெரிய வருது, காராவோட இறப்பு எல்லாமே ஆன்லைன்ல பதிவாகி இருக்குன்னு. அதை எல்லாத்தையும் ஆன்லைன் கிளாஸ்ல இருந்த எல்லாரும் பார்த்துருக்காங்கன்னு தெரிய வருது. அப்போ அந்த பசங்க ஆன்லைன்ல இருக்க அவனோட நண்பர்கள் கிட்ட யார் இதை பண்ணினா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆன்லைன்ல இருக்க எல்லாரும், ஆமா நாங்க பார்த்தோம், இதை பண்ணினது அவதான், அவளோட பெயர் அகிரா தான் இப்படி பண்ணினா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த 4 பசங்களும், என்ன அகிராவா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இறந்து போன காராவோட ஃப்ரெண்ட்ஸில் ஜான் அண்ட் மேத்யூங்கிற ஒரே மாதிரி இருக்க இடைட்டையர்கள் 2 பேர் காரா இருக்க கிராமத்துக்கு புதுசாக வந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. அண்ட் அவங்களுக்கு காரா தான் இந்த கிராமத்தில் கிடைச்ச முதல் ஃப்ரெண்ட். அதனால் அவங்களால காராக்கு இப்படி ஆனதை ஏற்றுக்க முடியலை. அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அகிரா யார், அவள் எதுக்கு இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு
அவளை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அகிரா பற்றி தெரிஞ்சுக்க அவனோட நண்பர்கள் கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அவனோட நண்பர்களும் ஆமா, இந்த கிராமத்துல பல காலங்களா அகிரான்னு ஒரு சூனியக்காரி வாழ்ந்துட்டு வரான்னு சொல்றாங்க. ஆனா யாரும் அவளை நேரா பார்த்தது இல்ல. ஆனா அவ பார்க்க எப்படி இருப்பான்னு சில அடையாளங்கள் சொல்லியிருக்காங்க. அவ பார்க்க ரொம்பவும் இளமையாவும் அழகாவும் அதே சமயம் ரொம்பவும் பயமுறுத்துற மாதிரி உடையெல்லாம் அணிஞ்சிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம எப்பவும் கருப்பு புகை மாதிரி ஏதோ ஒண்ணு அவளை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை வச்சுதான் அன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல லைவ்ல காராவை கொண்டது அகிரான்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவளை பற்றி இன்னும் தெரியணும்னா இந்த கிராமத்துல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பாருங்க. ஆனா அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவும் ஆபத்தான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அதை தொடர்ந்து ஜான் அண்ட் மேத்யூ 2 பேரும் அந்த கிராமத்துல இருக்க பெரியவங்க, முக்கியமா வயசானவங்க அதிகமா இருக்க இடத்துக்கிட்ட போய் அங்க இருக்க சிலர்கிட்ட அகிரா பற்றி விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க யாருமே அகிராவை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன் அகிராங்கிற பேரை கேட்டதும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. சே, என்னடா யாருமே அகிராவை பற்றி சொல்ல மாட்டாங்க, அவளை பற்றி எப்படிடா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஜான் மேத்யூ கிட்ட கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. உடனே ஜானும் மேத்யூவும் திரும்பி பார்க்குறாங்க. அங்க ஒரு வயதான தாத்தா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் இவரா நம்மளை கூப்பிட்டதுன்னு பேசிக்கிட்டே அவர் பக்கத்துல போய் என்ன வேணும் தாத்தா அப்படின்னு 2 பேரும் கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, ஆனா உங்களுக்கு தான் இதை தெரிஞ்சுக்கணும் போல அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அதை கேட்டதும் 2 பேரும் ஜானும் மேத்யூவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஆமாம் தாத்தா, ஆனா யாருமே எங்களுக்கு நாங்க கேட்டதை பற்றி சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு அகிராவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுட்டே உங்களுக்கு அகிராவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜான் சொல்றான், அகிரா தான் என்னோட ஃப்ரெண்ட் காராவை ஆன்லைன் கிளாஸ் லைவ்ல இருக்கும்போதே கொன்னா. அது வீடியோவும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஆனா போலீஸும் சரி மற்றவங்களும் சரி இதை நம்ப மாட்டாங்க. அது வேற யாரும் சொல்றாங்க. ஆனா லைவ்ல இருந்த எல்லாருமே காராவை கொன்னது அகிரா தான்னு அடிச்சு சொல்றாங்க. அதான் அகிரா பற்றியும் அவ எதுக்காக இப்படி கொலை பண்றானோ தெரிஞ்சுக்கிட்டா அவ அடுத்து யாரை கொலை பண்ண போறான்னு முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சு அவங்களையாச்சும் காப்பாற்றலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அகிராவை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஆனா எங்களை சின்ன பசங்களும் சொல்லி யாருமே நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்க நிறைய டிடெக்டிவ் படம் எல்லாம் பார்த்திருக்கோம், கண்டிப்பா எங்களாலையும் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த பெரியவர் சிரிச்சுட்டே ரொம்பவும் தைரியமான பசங்க தான் நீங்க. சரி, நான் உங்களுக்கு அகிரா பற்றி சொல்றேன், ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அகிரா பற்றி தெரிஞ்சுக்க போற ஆர்வத்துல 2 பேரும் பரவாயில்ல சொல்லுங்க என்ன செய்யணும், கண்டிப்பா பண்றோம்னு சொல்றாங்க. அப்போ சரி, எனக்கு ரொம்பவும் வயசாகிட்டதுனால ரொம்ப தூரம் நடக்க முடியல. அதனால நீங்க 2 பேரும் என்னோட வீடு வரைக்கும் உங்க தோல் மேல வச்சு தூக்கிட்டு போனீங்கன்னா போற வழியிலேயே உங்களுக்கு நான் அகிரா பற்றி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஜானும் மேத்யூவும் அந்த பெரியவரை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பெரியவரும் அகிராவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அகிரா யாருன்னா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி, சரியா சொல்லணும்னா அது 1621 வருஷம். அந்த வருஷம் தான் அகிரா அவளோட குடும்பத்தோட வியாபார ரீதியா அந்த கிராமத்துல வந்து குடியேறினா. அந்த குடும்பத்துல மொத்தமா 3 பேர் மட்டும்தான். அவ, அப்புறம் அவளோட அப்பா, அப்புறம் அவங்களோட அம்மா. அவளோட குடும்பம் இந்த கிராமத்தோட எல்லையில இருக்க ஒரு வீட்டில தான் தங்கி இருந்தாங்க. அவங்க வந்த நேரம் அவங்களுக்கு வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அகிராவோட அழகை பார்க்கறதுக்காகவே அவங்க கடைக்கு போய் பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு ஒரு நாள் அகிராவோட அப்பா இறந்து போறாரு. அவர் இறந்து கொஞ்ச நாள்ல அகிராவோட அம்மாவும் இறந்து போறாங்க. அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அகிரா அவளோட வீட்டை விட்டு வெளியே வருவதையே தவிர்க்க ஆரம்பிக்கிறா. அவளோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே அவளை பார்த்து பல மாதங்கள் ஆச்சு. அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. இந்த நிலையில தான் ஒரு நாள் அகிரா வெளியே வரா. வெளியே வந்த அவளோட அழகான முகம் மாறி தோலெல்லாம் சுருங்கி வயதான உருவத்தோட இருந்திருக்கா.
அவளோட இந்த மாற்றத்தை பார்த்து யாருமே அவகிட்ட பேச போகல. கொஞ்ச நேரத்துல அவளும் திரும்ப அவளோட வீட்டுக்கே போயிட்டா. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவளோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க 2 வீடுகளை கொஞ்ச நேரம் வெறிச்சு பார்த்துட்டு அவ வீட்டுக்குள்ள போயிருக்கா. இது நடந்த அடுத்த நாள் காலையில அகிரா எந்த வீட்டை வெறிச்சு பார்த்தாலோ அந்த 2 வீட்டுல இருந்த 3 பசங்க மர்மமான முறையில இறந்து போறாங்க. ஆரம்பத்துல எதனால இந்த 3 பசங்களும் இறந்தாங்கன்னு தெரியாம இருந்தப்ப அங்க இருந்த ஒருத்தர் எதர்ச்சியா நேத்து அகிரா வெளியே வந்தா. அவ வெளியே வந்த அடுத்த நாள் 3 பசங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்க எல்லாரும் கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இது அகிராவோட வேலையா கூட இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தோட அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் அகிராவோட வீட்டை உடைச்சு உள்ள வந்து பாக்குறாங்க. அப்படி உள்ள வந்து பார்த்த எல்லாரும் ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க. காரணம் அங்க அந்த வீட்டுக்கு நடுவுல இறந்து போன காராவோட அம்மா அப்புறம் அப்பாவோட இறந்த உடல் அழுகி போய் எலும்பு கூட அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம வீடு முழுக்க நிறைய மந்திரங்கள் ஏதேதோ குறிப்புகள்னு ரொம்பவும் பயங்கரமா இருந்திருக்கு. அதை தாண்டி வீட்டுக்குள்ள அகிராவை தேடும்போது ஒரு சிலர் வீட்டுக்கு பின்பகுதியில ஒரு பாதை இருக்கிறத கவனிக்கிறாங்க. உடனே அந்த பாதையில போய் பார்க்கிறப்ப அவங்க இளமையும் அழகும் நிறைஞ்ச அகிராவை பார்த்ததாகவும் அவளை சுற்றி கருப்பு நிற புகை இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க அகிராவை பிடிக்க முயற்சிக்கும் போது அகிரா அங்கிருந்து மறைஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த கிராமத்துல இருந்த சர்ச் ஃபாதரை கூப்பிட்டு இங்க என்ன நடந்துச்சு, அகிராக்கு என்ன ஆச்சு, அவதான் இதுக்கு எல்லாமே காரணமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபாதரும் அந்த இடத்தையும் அங்க கிறுக்கப்பட்டிருக்க மந்திரங்களையும் குறிப்புகளையும் பார்த்துட்டு, ஆமா நீங்க நினைக்கிறது சரிதான், இதுக்கு காரணம் அகிரா தான். இந்த கிறுக்கப்பட்டிருக்க மந்திரங்களும் குறிப்புகளும் சாத்தான வெளிப்படக்கூடிய மந்திரங்கள். அவதான் அந்த பசங்களை கொண்டு சாத்தானுக்கு பலி கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவ அவளோட அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ணி அவங்களையும் சாத்தானுக்கே பலி கொடுத்திருக்கா. இதன் மூலமா என்னைக்கும் இளமையாவும் அழகாவும் இருக்கணும்னு வரம் கேட்டிருக்கா. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த அழகும் இளமையும் அவளுக்கு இருக்கும். திரும்ப அழகும் இளமையும் வேணும்னா இதே மாதிரி 3 பசங்களை பலி கொடுக்கணும். அதனால உடனே இந்த வீட்டை எரிச்சிருங்க. இங்க இருக்க எந்த ஒரு மந்திரமும் குறிப்பும் திரும்ப அகிராவுக்கு கிடைக்கவே கூடாது. முக்கியமா சாத்தான் நம்ம உலகத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லவும் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அகிராவோட வீட்டை எரிச்சிடுறாங்க. அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த ஃபாதர் கிட்ட கேட்கிறாரு, ஒருவேளை இந்த மந்திரங்களும் குறிப்புகளும் இப்பவும் அகிரா கிட்ட இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஃபாதர் சொல்றாரு, ஆமா அகிரா கிட்ட இந்த 2ம் இன்னமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ இப்போ வெளியே வர மாட்டா. அவளுக்கு எப்போ தேவை இருக்கோ அப்போதான் வெளியே வருவா. ஆனா அவ வெளியே வர குறைஞ்சது 50 இல்ல 60 வருஷங்களாச்சும் ஆகும். ஒவ்வொரு 50 இல்ல 60 வருஷங்களுக்கு ஒரு முறை வெளியே வந்து இதே மாதிரி 3 பசங்களை கொலை பண்ணி அவளுடைய இளமையையும் அழகையும் தக்க வச்சுக்க பார்ப்பா. அவளை தடுக்கிறது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஃபாதர் போயிடுறாரு. காலம் வேகமா ஓடுது. நிமிடம் நேரமா, நேரம் நாட்களா, நாட்கள் வாரங்களா, வாரம் மாதங்களா, மாதம் வருடங்களா ஓட ஆரம்பிக்குது. இதுல அந்த ஃபாதர் சொன்ன மாதிரியே 50 வருஷங்களுக்கு ஒரு தடவை அந்த அகிரா வெளியே வந்து அந்த கிராமத்துல இருக்க 3 பசங்களை கொலை பண்ணி சாத்தானுக்கு பலி கொடுத்து அவளுக்கு தேவையான இளமையையும் அழகையும் அடைஞ்சுக்கிறா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவளை யாராலும் தடுக்க முடியல அப்படின்னு ஜான் கிட்டையும் மேத்யூ கிட்டையும் அவங்க 2 பேரும் தூக்கிட்டு வந்த அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அந்த வயதான பெரியவர் சொன்ன அகிராவோட கதையை கேட்டதும் ஜான் சொல்றான், ஓஹோ இதான் மேட்ரா, கேட்க கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. பரவாயில்ல, நாங்க இந்த கேஸை முடிச்சிடறோம். ஆமா தாத்தா, அகிரா 3 பேரை கொலை பண்றான்னு சொல்றீங்கல்ல, அவ கொலை பண்ற அந்த 3 பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவ எதை வச்சு அந்த 3 பேரையும் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னு ஜான் கேட்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காரு. உடனே ஜான்,
இல்ல, இத நான் ஏன் கேட்கிறேன்னா, இந்த கிராமத்துல அகிரா கொலை பண்ற நேரத்துல நிறைய பசங்க இருந்திருப்பாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு எப்படி அவ கொலை பண்ண ஆட்களை தேர்ந்தெடுக்கிறா? சும்மா ரேண்டமா கொலை பண்றாளா, இல்ல அவ கொலை பண்றதுக்கு ஏதாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்றாளா அப்படின்னு ஜான் கேட்கிறான். அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவ யார் யாரெல்லாம் கொலை பண்ணான்னு தெரியும். அதை வேணும் நான் சொல்றேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவ முதல்ல அவளோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணி அவளோட ஆன்மாவை சாத்தானுக்கு அர்ப்பணிச்சிருக்கா. அதன் மூலமா 50 வருஷங்களுக்கு ஒரு முறை குறிப்பிட்ட வயசுக்குள்ள இருக்க 3 பசங்களை பலி கொடுத்து அவளோட இளமையையும் அழகையும் தக்க வச்சிட்டு இருக்கா. அதுல அவ கொலை பண்ற முதல் நபர் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கே ஒரே பொண்ணா இருக்கணும். அப்போதான் அந்த பொண்ணோட அழகு அகிராவுக்கு வரும். அடுத்து அவ கொலை பண்ண போறது 2 பேர். அந்த 2 பேரும் ஒன்னா பிறந்த இரட்டையர்கள். அவங்களை கொலை பண்றது மூலமா அவங்களுடைய இளமைய அகிரா அடைஞ்சுக்குவா. இது அந்த பெரியவர் சொல்லும் போது ஜானுக்கும் மேத்யூக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது. என்னடா இரட்டையர்கள்னு சொல்றாரு? அது மட்டும் இல்லாம இவருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க 2 பேரும் தோல் மேல தூக்கிட்டு வந்த அந்த பெரியவர்கிட்டயே இதை கேட்கலாம்னு போறாங்க. ஆனா அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது, அவங்க தூக்கிட்டு வந்த அந்த பெரியவர் அவங்க தோல் மேல இல்ல, அவருக்கு பதிலா ஒரு பெரிய மரக்கட்டைய அவங்க தூக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதும் 2 பேரும் ரொம்பவும் அதிர்ந்து போய் அந்த மரக்கட்டையை கீழே போட்டுட்டு அவங்க வந்து நிக்கிற இடத்த பாக்குறாங்க. அந்த இடம் ஒரு பாலடைஞ்ச கட்டிடம். பல வருஷங்களா யாரும் பயன்படுத்தாம இப்படி மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடம் அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கு. ஜானுக்கும் மேத்யூக்கும் எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தோன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்க 2 பேரும் யோசிச்சு பாக்குறாங்க, அந்த பெரியவர் தன்னை தூக்கிட்டு போங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா அவர் வீட்டுக்கான வழிய நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. நாம தான் தானாவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இல்ல ஒருவேளை நம்மளை இங்க வர வச்சது அகிராவா இருக்குமோ? அவ வேற அடுத்து கொலை பண்றது இரட்டையர்கள்னு அந்த பெரியவர் சொன்னாரு. அப்போ அடுத்து அவ நம்மளை தான் கொலை பண்ண போறாளா அப்படின்னு 2 பேரும் யோசிக்கும் போது அந்த பெரியவரோட சிரிப்பு சத்தம் அந்த கட்டிடம் முழுவதுமா கேட்டுட்டு இருக்கு. அப்போ ஜானும் மேத்யூவும், யோ யார் யானி, எங்களை எதுக்கு இங்கே வர வச்ச? உனக்கும் அந்த அகிராவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கத்துறாங்க. நான் யாருன்னு இன்னுமா தெரியல. என்னவோ என்னை கண்டுபிடிச்சு தடுக்க போறேன்னு சொன்னீங்க. இப்போ நானே வந்திருக்கேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பசி அடங்க போகுது. என்னோட இளமையும் அழகும் திரும்ப போகுது. உங்களோட உயிர் உங்களோட உடலை விட்டு பிரிய போகுது. இதை கேட்டதும் ஜானும் மேத்யூவும் அங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. உதவி கேட்டு கத்துறாங்க. ஆனா அவங்களோட சத்தம் அந்த காட்டை தாண்டி வெளியே யாருக்குமே கேட்கல. அதுக்கடுத்து அந்த சூனியக்காரி அகிரா அந்த பசங்க முன்னாடி புகையா வந்து நிக்கிறா. அந்த பசங்க நேருக்கு நேரா அகிராவை பாக்குறாங்க. அகிரா ஏதேதோ மந்திரங்களை சொல்லி அந்த பசங்களை மந்திரத்தால கட்டி போட்டு ஒவ்வொருத்தரா சாத்தானுக்கு பலி கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பசங்களோட அலறல் சத்தம் அந்த காடு முழுக்க எதிரொலிச்சு அந்த இடமே இப்போ மயான அமைதியா இருக்கு. இது நடந்த அடுத்த நாள் ஜான் மற்றும் மேத்யூவோட அப்பாவும் அம்மாவும் தங்களோட பசங்களை காணாமனு போலீஸ்ல தகவல் கொடுத்து அந்த கிராமம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. சிலர் காட்டுக்குள்ளேயும் போய் தேடி பார்க்கறாங்க. அப்படி போன சிலர் அந்த காட்டுக்கு நடுவில் இருக்க பாலடைஞ்சு கட்டிடத்துக்குள்ள ஜான் அண்ட் மேத்யூவோட இறந்த உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்த சிலர், முக்கியமா
ஜான், மேத்யூ அண்ட் காரா கூட படிக்கிற பசங்க இதை பார்த்துட்டு இதை அவதான் அகிரா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க போலீஸும் மற்ற பெரியவங்களும் இதை நம்ப மறுக்கிறாங்க. என்னதான் அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் வெளிப்படையா இதை நம்ப மறுத்தாலும் அவனோட மனசுக்கு நல்லா தெரியும் இதை யார் பண்ணினான்னு. அடுத்த 50 வருஷத்துக்கு அகிரானால தங்களுடைய கிராமத்துக்கும் தங்களோட குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் தெரிஞ்சே ஒன்றும் தெரியாத அந்த 3 பசங்களை பலி கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா அந்த பசங்களை காப்பாத்திருக்கலாமா இல்லையா? இதுல கெட்டவங்க யாரு, அகிராவா இல்ல அந்த கிராம மக்களா? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு கமெண்ட்ஸோ லைக்ஸோன்னா எங்களை இதை விட இன்னும் பெட்டரான கண்டென்ட் கொடுக்க உதவி பண்ணும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இது மாதிரி ஹாரர் அண்ட் பேய் கதைகள் கேட்க பிடிக்கும்னா ப்ளீஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம த்ரில்லர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.